त्र्यम्बकं यजामहे வணக்கம். வேந்தரின் இறைவனருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்புக்காக பிரவீனா. முதன்மை நிகழ்வுகள். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவில் தெப்பத் திருவிழா காலையில் வெகு விமர்சையாக கொடியேற்றம். ராமநாதபுரம் வழிவிடும் முருகன் பங்குனி உத்திர திருவிழா காலையில் காப்புக்கட்டு கொடியேற்றம். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலின் பங்குனி உத்திர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவத்தலமான அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவுக்கான கொடியேற்றம் இன்று காலை நடைபெற்றது. கொடியேற்றத்தையொட்டி அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்லக்கில் உலாவாக எடுத்து வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடிப்பட்டம் ஏற்றப்பட்டது. பின்னர் 21 வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு கொடிமரத்திற்கு அபிஷேகமும் தீப ஆராதனையும் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழாவில் நாள்தோறும் காலை மாலை வேளைகளில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். ஏப்ரல் 3ஆம் தேதி நெல்லையப்பர் சுயம்புவாக உருவான காட்சியும் 9ஆம் தேதி அன்று பங்குனி உத்திர செங்கோல் வழங்கும் விழாவும் நடைபெறும். இந்த திருவிழாவினுடைய சிறப்பானது 4ஆம் திருவிழா அன்று இந்த ஆலயம் உருவான வரலாறு. அந்த வரலாறானது இந்த மூங்கில் ஸ்தல விருட்சத்திலே வைத்து சிறப்பான முறையிலே பாடல் படிக்கப்பட்டு அன்று மாலையிலே ரிஷபவானத்திலே சுவாமி அம்பாள் காட்சி கொடுத்து அருள்வாளிக்கின்றார். 10ஆம் திருவிழா அன்று ராஜா நின்றசி நெடுமாற பாண்டிய மன்னனுக்கு செங்கோல் கொடுத்து ஆட்சி செய்யும் பொருட்டு அருள்வாளிக்கின்றார். இந்த 10 நாள் உற்சவத்திலே அனைவரும் ஆலயத்திற்கு வந்திருந்து காந்திபதியுடன் நெல்லையப்பர் திருவிழாவுக்கு பாட்டலாக கேட்டு. திருச்சியில் மலைக்கோட்டை அருள்மிகு மட்டுவார் குழலம்மை உடனுரை தாயுமான சுவாமி திருக்கோவிலில் தெப்பத் திருவிழாவையொட்டி இன்று கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டத்தின் பெருமைமிக்க மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமானவ சுவாமி திருக்கோவில் இறைவனே தாயாக வந்து ரத்னாவதி என்ற தன் பக்தைக்கு மகப்பேறு பார்த்த தலம் என்பதால் இறைவன் தாயுமான சுவாமி எனப்படுகிறார். கருவுற்ற பெண்கள் இங்கே வேண்டிக் கொள்வதன் மூலம் சுகப்பிரசவம் காண்கிறார்கள் என்பதால் இந்த தலம் சுகப்பிரசவ பிரார்த்தனை தலமாக விளங்குகிறது. தாயுமானவ சுவாமி கோவிலின் தெப்பத் திருவிழா நேற்று விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தியுடன் தொடங்கியது. தொடர்ந்து இன்று தங்க கொடி மரத்துக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளிய சுவாமிக்கும் அம்மனுக்கும் தீபாராதனை காட்டப்பட்டது. கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தாயுமான சுவாமியையும் மட்டுவார் குழலம்மையையும் தரிசித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தெப்பத் திருவிழா ஏப்ரல் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. சிவபெருமான் எல்லாம் வல்ல ஸ்ரீ சுகந்த குந்தலாம்பாவை சமேத கல்யாண மாதிருபூதேஸ்வர சுவாமியின் திருவருள் துணை கொண்டு இன்று
கொடியேற்ற விழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதை தொடர்ச்சியாக 9ஆம் நாள் மகா தெப்பத் திருவிழாவானது சீரும் சிறப்புடன் நடைபெற இருக்கிறது. தாய்மார சுவாமியினுடைய திருக்கோயிலில் தெப்ப உற்சவம் என்று மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற இந்த திருவிழாவிலே துஜா அவரோகணம் கொடியேற்றம் என்ற சிறப்பு விழா இப்பொழுது நடைபெற்றது. இதனை ஒட்டி 9 நாட்கள் திருவீதிகளிலே தாய்மார சுவாமி மட்டுவார் குழலமை பஞ்சமூர்த்திகள் 2 வீதிகளிலும் வலம் வருவார். 9வது நாளாகிய அன்று தெப்ப குளத்திலே 5 சுற்றுகள் உலா வரும். அதனால்தான் இதுக்கு பேர் தெப்ப திருவிழா என்று சொல்லப்படுகிறது. ராமநாதபுரத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு வழிவிடு முருகன் திருக்கோவிலில் 77வது பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. ராமநாதபுரத்தில் வழிவிடு முருகன் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி கொடியேற்றத்துடன் காப்புக்கட்டு வைபவம் நடைபெற்றது. அருள்மிகு வழிவிடு முருகனுக்கு பால், பன்னீர், இளநீர், மஞ்சள் உள்பட 16 வகையான அபிஷேக ஆராதனைகளுடன் காப்பு கட்டி பின்னர் கொடியேற்றப்பட்டது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காப்பு கட்டி கொண்டனர். இன்று முதல் 10 நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது. வரும் 9ஆம் தேதியன்று நொச்சிவயல் ஊருணிக்கரையில் அமைந்துள்ள பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலில் இருந்து ஊர்வலமாக வந்து முருகன் கோவிலில் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்துவார்கள். அருள்மிகு வழிவிடு முருகனின் 77வது ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழா இன்றைய தினம் காப்பு கட்டுதலுடன் சீரும் சிறப்புமாக ஆரம்பமாகி இருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அவர்களுடைய வேண்டுதலை வேண்டி முருகனுக்கு காப்பு கட்டி தினமும் மாலை வேளைகளில் வந்து சாமி தரிசனம் செய்ய இருக்கின்றார்கள். முக்கிய திருநாளான பங்குனி உத்திரத்தன்று வேல்காவடி, பால்காவடி, பால்குடம், பறவை காவடி, பற்பல நூதன காவடிகள் எல்லாம் எடுத்து முருகனை தரிசிக்க வருகின்றார்கள். எல்லாருக்கும் முருகன் நல்ல அருளும் ஆயுளும் கொடுத்து நல்லாசி புரிய முருகனை வேண்டுகிறேன். குன்றக்குடியில் அருள் தரு சண்முகநாத பெருமாள் திருக்கோவிலில் பங்குனி உத்திர விழாவையொட்டி இன்று அதிகாலையில் கொடியேற்றம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே குன்றக்குடியில் உள்ள அருள் தரு சண்முகநாத பெருமாள் திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா 10 நாட்கள் நடைபெறுகிறது. திருவிழாவின் முதல் நாளான இன்று அதிகாலையில் கோவில் சன்னதியில் யாகம் வளர்த்து வேத மந்திரம் முழங்க ஆறுமுக பெருமான் திருவுருவம் வரையப்பட்ட கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் காப்பு கட்டியும் மாலை அணிந்தும் விரதத்தை தொடங்கினார்கள். தொடர்ந்து வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி பூப்பல்லக்கும், 7ஆம் தேதி தெப்பத் திருவிழாவும், 8ஆம் தேதி பக்தர்கள் பால்குடம் எடுத்தும், வேல் குத்தி, பறவை காவடி, அன்னக்காவடி உள்பட பல்வேறு காவடிகள் எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். குன்றக்குடியில் முருகன் கோயிலில் வந்து பங்குனி உத்திரத்துக்கு இன்னைக்கு காப்பு கட்டி இருக்கிறாங்க. இந்த காவடி எடுக்கக்கூடிய பூரா இன்று வந்து எல்லாருமே காலையில் கொடிமரத்தில் ஏற்றின உடனே எல்லோரும் வந்து இங்கே காப்பு கட்டிட்டு போவாங்க. இது 10 நாள் வந்து திருவிழா நடக்கும். பால்குடம், காவடி, மற்ற எல்லாமே பறவை காவடியிலேருந்து எல்லாமே எடுத்து வருவாங்க. பங்குனி உத்திர திருநாளை முன்னிட்டு முதலாம் திருநாளான இன்று கொடியேற்றத்துடன் துவங்கப்படுகிறது. அதன் அங்கமாக இங்கு 10 திருநாட்கள் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் முன்னிலையில் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 9ஆம் திருநாள் பங்குனி உத்திர பெரிய தேரும், அதைத் தொடர்ந்து 10ஆம் திருநாள் அன்று இங்கு தீர்த்தவாரி உற்சவமும் சிறப்போடு நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து இங்கு அக்னி காவடியானது பங்குனி உத்திரத்தன்று சீரோடும் சிறப்போடும் நடைபெற உள்ளது. இப்போ பங்குனி உத்திர பிரம்மோத்சவம் இன்றைக்கி கார்த்தால கொடியேற்றம் நடந்தது. 10 நாள் திருநாள் நடக்கிறது. 10ஆம் திருநாள் பங்குனி உத்திரம், 5ஆம் திருநாள் வள்ளி திருக்கல்யாணம் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே. அதே மாதிரியே 7ஆம் திருநாள் தங்க ரதம் நடக்கும். 8ஆம் திருநாள் தெப்போத்சவம், வெள்ளி ரதம்.
9ஆம் திருநாள் திருத்தேர் இந்த குன்றக்குடி வீதியை சுற்றி வரும். பங்குனி திருவிழா முன்னிட்டு காப்பு கட்டும்போது ஏராளம் பக்தர்களோட காப்பு கட்டும்போது எல்லா காரியமும் நலமுடன் நடக்கும். அதாவது இந்த சுற்று வட்டார அத்தனைகளும் பங்குனி உத்திரத்துக்கு ஏராளம் மக்கள் வந்து காவடிகள் பால் குடங்கள் நிறைய செலுத்துவார்கள். வேண்டின காரியம் நடக்கும், நினைத்தது நடக்கும். திருசோற்றுத்துறையில் உள்ள 2000 ஆண்டு பழமையான அருள்மிகு ஓதனவனேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி உத்திர விழாவுக்கான கொடியேற்றம் நடைபெற்றது. திருவையாறு அருகேயுள்ள திருசோற்றுத்துறையில் இருக்கிறது அருள்மிகு அன்னபூரணி அம்பிகை உடனுரை ஓதனவனேஸ்வரர் திருக்கோவில். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகியோரால் பாடப்பட்டது இந்த பல்லவர் காலத்து கோவில். விக்னேஸ்வர பூஜையுடன் நேற்று பங்குனி உத்திர விழா தொடங்கியது. தொடர்ந்து இன்று காலையில் கோவிலில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருள கோவில் கொடிமரத்தில் நந்தி சித்திரம் தீட்டப்பட்ட கொடி ஏற்றப்பட்டது. கொடியேற்றத்தையொட்டி சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெற்றன. பாலமுருகப் பெருமானுக்கு காவடி உற்சவம். சுந்தரர்பாடியில் கோலாகல திருவிழா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. சுந்தரர்பாடியில் அமைந்துள்ள அருள்மிகு பாலமுருக பெருமான் திருக்கோவிலில் இன்று காவடி உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சுந்தரர்பாடியில் உள்ள அருள்மிகு பாலமுருக பெருமானுக்கு பங்குனி மாதத்தில் வரும் கிருத்திகை நாளில் காவடி உற்சவம் நடைபெறும். கிருத்திகை நாளான இன்று சிறப்பு அலங்காரத்தில் வீற்றிருந்த அருள்மிகு பாலமுருகனுக்கு அபிஷேகமும் பூஜைகளும் செய்யப்பட்டன. சுந்தரர்பாடி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் ஊரை வலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தங்களுடைய வேண்டுதல்களுக்கு ஏற்ப சாமி அலங்காரம் செய்யப்பட்ட தேர்கள், கார்கள், வேன் மற்றும் பேருந்து ஆகியவற்றை தங்கள் முதுகில் அலகு குத்திக்கொண்டு வாகனங்களை இழுத்துக்கொண்டு பக்தர்கள் வலம் வந்தனர். நேர்த்திக்கடனாக அலகு குத்திக்கொண்டு வலம் வரும் பக்தர்களின் பாதங்களில் மஞ்சள் குங்குமம் வைத்து மக்கள் வணங்கினர். இங்கே பாலமுருகனை தரிசித்த பிறகு இறைவனுக்கு படையலிட்ட பிரசாதத்தை உட்கொண்டால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பங்குனி கிருத்திகை அன்று இந்த சுந்தரர்பாடி கிராமத்தில் கெடிலம் நதிக்கரையில் அபிஷேக ஆராதனை நடைபெற்று வீதி விழாவாக காவடி, பால்குடம், தேர் இழுத்தல், அலகு போடுதல் இது மாதிரி அனைத்தும் ஆடம்பரமாக செய்து வீதி விழாவாக தீபாராதனை வாங்கி கொண்டு அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பாலமுருக பெருமானுக்கு பாலாபிஷேகமும், பஞ்சாமிர்த அபிஷேகம், விபூதி அபிஷேகம், மச்ச அபிஷேகம், பலவிதமான பழ வகைகள் அபிஷேகங்கள் செய்து அதனைத் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெறும். விழுப்புரம் அருகே கீழ்பெரும்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலில் பங்குனி உற்சவத்தையொட்டி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் அருகே கீழ்பெரும்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலில் பங்குனி தீமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழுப்புரத்தை சுற்றியுள்ள 10 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இணைந்து இந்த 10 நாள் திருவிழாவை நடத்துகின்றனர். திருவிழாவின் 2வது நாளான நேற்று திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. திரௌபதி அம்மனுக்கு அர்ஜுனர் தாலி கட்டும் வைபவமும் மாலை மாற்றும் நிகழ்வுகளும் நடைபெற்றன. பின்னர் திருக்கல்யாண கோலத்தில் திரௌபதி அம்மன் அர்ஜுனனுடன் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருமண தடை உள்ளோரும் வேண்டியபடி திருமணம் நடைபெற்றவர்களும் தங்கத்தாலி, பட்டுப்புடவை, பழங்கள், தேங்காய் உள்ளிட்ட சீர்வரிசைகளை அம்மனுக்கு கொடுத்து நேர்த்தி கடன்களை செலுத்தினர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா
வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கிராமவாசிகளுக்கு அம்மனாகப்பட்டது. கிராமவாசிகள் அவரவர் சக்திக்கு அம்மனை வேண்டிக் கொள்கிறார்கள். சந்தான பாக்கியம், திருமண பாக்கியம், குடும்ப வீடு கட்டும் பாக்கியம் வேண்டிக் கொண்டு அவளுக்கு வேண்டிய நிவர்த்தி கடனை மாங்கல்யம் கொடுத்து அனைவரும் அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்துகிறார்கள். நவ திருப்பதி பெருமாள் கோவில்களில் 3வது தலமாக விளங்கும் திரு புளியங்குடி அருள்மிகு காய்சினிவேந்த பெருமாள் கோவிலில் நேற்றிரவு தெப்ப உற்சவம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி நதி கரையோரத்தில் அமைந்துள்ள நவ திருப்பதிகளில் 3வது தலமாக விளங்குகிறது திருப்புளியங்குடி அருள்மிகு காய்சினிவேந்த பெருமாள் கோவில். இது புதன் தலமாகவும் திகழ்கிறது. இந்த கோவிலின் பங்குனி பிரம்மோற்சவ திருவிழா மிகவும் புகழ்பெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தெப்ப உற்சவ விழா நேற்று இரவு நடைபெற்றது. ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி ஆகியோருடன் சிறப்பு அலங்காரத்தில் அருள்மிகு காய்சினிவேந்த பெருமாள் தெப்பத்தில் எழுந்தருளி வலம் வந்தார். தெப்போற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆழ்வாரால் பாடல் பெற்ற ஸ்தலம் 108 திருப்பதியில் ஒரு 52வது திவ்யதேசம். திருவடி சம்பந்தமான ஒரு திவ்யதேசம். இது வந்து கைங்கரியத்துக்குன்னு ஏற்பட்ட ஒரு ஸ்தலம். இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலம். கல்யாண பிராப்தியத்துக்கு தற்சந்தான பிராப்தியத்துக்குன்னு உள்ள ஸ்தலம். இது வந்து புதன் வந்து வழிபட்டதாக இது கிட்டத்தட்ட 12-15 வருஷமாக திருவிழா உற்சவம்லாம் நடந்துட்டு இருந்தது. தண்ணி தெப்பக்குளத்தில் தண்ணி நிறைய இருந்துகிட்டே இருந்தது. இந்த வட்டம் தண்ணியே கிடையாது. ஆனால் ரொம்ப பிரயாசப்பட்டு 4 இடத்துலையும் போர் போட்டு செஞ்சு தெப்ப உற்சவம் நடத்தியே ஆகணும் அப்படின்ட்டு எல்லா ஏற்பாடும் செஞ்சு ரொம்ப பிரயாசப்பட்டு அர்ச்சகர் பண்ணியிருக்காரு. ஊர் மக்கள் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்து நல்லபடியாக நடத்திட்டு இருக்கா திருவிழா. திருப்புளியங்குடி என்றும் இந்த கஷேத்திரத்தில் எம்பெருமான் சயன திருக்கோலத்தில் ஸ்ரீராப்தியில் பள்ளி கொண்டது போல் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டது போல் பள்ளி கொண்டிருக்கிறார். நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற ஸ்தலம். மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம். மூர்த்தி சுயம்பு, தீர்த்தம் தாமிரபரணி நதி தீர்த்தம். அந்த காலத்தில் நவதிருப்பதிகள் 9மே தாமிரபரணி நதிக்கரையில் தான் அமைந்திருந்திருக்கின்றன. காலப்போக்கில் ஆற்றுப்படுகையெல்லாம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. பங்குனி உத்திர உற்சவம் வந்து வருஷம் ஆண்டுதோறும் வந்து மாதம் வந்து கொடியேற்றத்தோடு மிக சிறப்பாக கொண்டாடப்படும். இங்கே காசினிவேந்தர் வந்து இங்கே வந்து சைனகோலத்தில் வந்து பூமி பாலராக அங்கே இருக்கார். இந்த நவ திருப்பதியில் வந்து இந்த 9 ஸ்தலத்தில் வந்து இங்கே வந்து சைனகோலத்தில் இருப்பார். இந்த இடத்துக்கு வந்து நம்மாழ்வார் வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. நீலகிரி மாவட்டம் உதகை மாரியம்மன் கோவில் பங்குனி சித்திரை திருவிழாவையொட்டி நேற்று மராட்டிய மக்கள் சார்பில் புனித குடையுடன் நடனமாடி அம்மனை வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் அருள்மிகு மாரியம்மன் காளியம்மன் கோவிலில் கடந்த 17ஆம் தேதி பூசொரிதலுடன் தொடங்கி பங்குனி சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு சமூகத்தினர் உபயதாரர்கள் சார்பில் அம்மன் வீதி உலா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் வாழும் மராட்டிய சமூகத்தினர் சார்பில் நேற்று நடைபெற்ற அம்பாபவனி ஊர்வலத்தில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதியுலா வந்தார். ஊர்வலத்தில் மராட்டிய சமூக மக்கள் பாரம்பரிய புனித குடை பிடித்தபடி நடனமாடி வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மாரியம்மன் கோயிலில் வந்து 4 இயர்ஸாக வந்துட்டு பூஜை நடக்குது. இது வந்துட்டு ரொம்ப பக்தியான கோயில். என்ன வேண்டிக்கிறோமோ நடக்குது. அதை இந்த 4 இயர்ஸாக வந்து எங்களோட மராட்டிய இது வந்துட்டு இங்கே பண்ணுறோம். தேர் எடுக்கிறோம். ரொம்ப கிராண்டாக நடக்குது. எல்லாம் வந்து பார்க்குறாங்க. இங்கே எங்களுக்கு ரொம்ப வருஷம் எப்போ வருதுன்னு நாங்கள் காத்துட்ருக்கோம். ரொம்ப என்ஜாயாக இருக்குது. எங்களோட ட்ரெடிஷ்னல் இது பின்னாடி பார்த்தாலே தெரியும் எங்களோட ட்ரெடிஷ்னல் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னுட்டு. டான்ஸோட இதான் என்னோட மராட்டியோட எங்களோட ட்ரெடிஷ்னலாக இருக்குதுன்ட்டு நாங்கள் சொல்கிறோம்.
4 வருடமாக மாரியம்மன் திருக்கோயிலிருந்து நாங்கள் உபயம் எடுத்து செஞ்சுட்டு வரோம். இதனால வந்து மிக சிறப்பாக நடந்திருக்கு. நம்ம கலாச்சார முறையில் மேடமோட நாங்கள் திருவிழை அம்மனோட வந்துருக்கோம். மகாராஷ்டிராவிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தமான மிகப்பெரிய அம்மன். இதை வந்து நம்ம வருஷம் 4 வருஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இதை வந்து எல்லோரும் வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. இதே மாதிரி வருஷம் வரணும் நம்ம ரொம்ப பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் வரணும்னு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். செல்வமுத்துக்குமாரர் கோவிலில் கார்த்திகை நாள். சென்னை தர்மபுர ஆதீனத்தில் சிறப்பு வழிபாடு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. சென்னையில் உள்ள அருள்மிகு செல்வமுத்துக்குமார சுவாமி திருக்கோவிலில் கிருத்திகையொட்டி இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சென்னை தியாகராய நகரில் உள்ள தர்மபுர ஆதீன சமய பிரச்சார நிலையத்தில் இருக்கிறது அருள்மிகு செல்வமுத்துக்குமார சுவாமி திருக்கோவில். இந்த சமய பிரச்சார நிலையத்தில் திருமுறை பயிற்சி, சித்தாந்த பயிற்சி, யோகா, நாகசுரம், வாய்ப்பாட்டு, வயலின், வடமொழி, ஜோதிட கலை போன்ற பயிற்சி வகுப்புகள் கட்டணமின்றி நடத்தப்படுகின்றன. நாள்தோறும் வழக்கமான பூஜைகள் நடைபெற்றாலும் ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நாளில் ஸ்ரீ செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. பங்குனி மாத கிருத்திகையொட்டி இன்று ஸ்ரீ செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், தயிர் உட்பட பல்வேறு பொருட்களால் அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. கிருத்திகை பூஜையில் எண்ணற்றோர் கலந்து கொண்டு அருள்மிகு முத்துக்குமார சுவாமியை தரிசித்தனர். வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கும் முருகனே இங்கு ஸ்ரீ செல்வமுத்துக்குமார சுவாமியாக காட்சியளிக்கிறார். எனவே வைத்தீஸ்வரன் கோவிலில் கிருத்திகை நாளில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு மறுநாள் பக்தர்களுக்கு வழங்குவது இந்த கோவிலின் சிறப்பு. இந்த நிலையம் தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் சைவமும் தமிழும் ஒரு சேர தழைத்து ஓங்க வேண்டும் என்பதுதான் தர்ம யாதீனத்தினுடைய முக்கியமான நெறி. அந்த நெறி இன்றளவும் மிகச் செம்மையாக நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த செல்வமுத்துக்குமரன் வைத்தீஸ்வரன் கோயில் தேவஸ்தானத்தில் இருக்கின்ற அதே செல்வமுத்துக்குமரன் தான் இங்கேயும் அருளாட்சி செய்து கொண்டு இருக்கின்றார். இது ஒவ்வொரு மாதமும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்திலிருந்து நடைபெறுகிறது. இதை அல்லாமல் வைத்தீஸ்வரன் கோயில் இன்று நடைபெற்று முடிந்த அந்த கிருத்திகை அபிஷேகத்தினுடைய பிரசாதம் தொன்று தொட்டு வழக்கமாக இந்த நிலையத்தில் மறாத நாள், அதாவது நாளை கிருத்திகை அபிஷேகம் நடைபெற்ற மறுநாள் இங்கே அன்பர்களுக்கு தொன்று தொட்டு வழங்கப்பட்டு வருகின்றது. கார்த்திகை தோறும் முருகப்பெருமானுக்கு விசேடமான அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இங்கு வழிபட்டார்கள் அனைவரும் முக்தி அடைவார்கள். உடல் பிணி, உயிர் பிணி என்று சொல்லக்கூடிய எல்லா நோய்களும் நீங்கி இறைவன் அருளை மிக விரைவில் அவர்களுக்கு அந்த அருளானது கிடைக்கும். நானும் கடந்த ஒரு வருடமாக இங்கு வந்து கொண்டிருக்கிறேன். நிறைய மாற்றங்கள், முருகனோட சக்தியை சொல்லவே முடியாது. அதற்கு அப்பாற்பட்டு இந்த தர்மபுர ஆதீனம் நிறைய விஷயங்கள், அதாவது சிவனை தழைக்க உள்ள எல்லா விஷயங்களுக்கும் வெகு சிறப்பாக உதவி வருகிறது. இலவச வகுப்புகள், எல்லா வயலின், வாய்ப்பாட்டு, திருப்புகழ், தேவாரம், இது மாதிரி நிறைய இசை பயிற்சிகள், யோகா பயிற்சிகள் எல்லாமே இங்கே ரொம்ப நல்லா கற்றுக் கொடுக்காங்க. அப்பாற்பட்டு இந்த முருகனோட சக்தியை சொல்லவே முடியாது. சேலத்தில் கோட்டை அருள்மிகு அழகிரிநாதர் திருக்கோவிலில் உள்ள துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையொட்டி திருமஞ்சன சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோட்டை அழகிரிநாதர் திருக்கோவிலில் உள்ள அருள்மிகு துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பெண்களுக்கு மாங்கல்ய பலன் நிலைக்க வேண்டி நடைபெற்ற திருமஞ்சன சிறப்பு பூஜை நடைபெற்றது. காலை முதலே அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அம்மனுக்கு திருமஞ்சனம் சாத்தப்பட்டு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனைகளும் நடைபெற்றன. திரளான பெண்கள் கலந்து கொண்டு துர்க்கை அம்மன் புகழ் பாடி தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர். Nami
இந்த விழாவானது மகளிரணி கூட்டு வழிபாடாக அனைத்து மக்களும் எல்லா பெண்களும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பொருட்டு நோய் பிணி மீட்பு இல்லாமல் தீர்க்க ஆயுஷாக ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் பொருட்டு அம்பாள் திருவிழை சேவித்து துர்கமணி வழிபாடு கூட்டு வழிபாடாக மலர்ந்து இந்த விழா கொண்டாடப்படுகின்றன. நாம் மனும் அவள் திருவிழை சரணடைந்து அம்பாளை சேவித்து வணங்குவோமாக. வெள்ளிக்கிழமை துர்க்கையம்மனுக்கு ரொம்பவும் ராகால பூஜை ரொம்ப சிறப்பு. நம்ம துர்க்கையம்மனுக்கு எப்பவுமே எல்லாம் மகளிர் அணிக்குழு எல்லாம் சேர்ந்து நல்லா சிறப்பாக செய்வோம். ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ராவகால பூஜை துர்கைக்கு ரொம்ப விசேஷமான பூஜை. மகளிர் எல்லாமே ஒட்டுக்கா அம்மனுக்கு குழுமப்படுத்தி ஆசீர்வாதம் அம்மா கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். இது 10 to 12 ராகுகால பூஜைக்கு ரொம்ப சிறப்பு. துர்க்கைக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போட்டோம்னா ரொம்ப சிறப்பு. அது ஞாயிற்றுக்கிழமை இன்னும் நல்லா இருக்கும். சிறப்பு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா நம்ம நினைச்சது நிறைவேறும். இத்துடன் இன்றைய வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. வரும் திங்கட்கிழமை முதல் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்பு மாலை 5:30 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. மீண்டும் வரும் திங்கள் மாலை 5:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.